பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. திங்காசி தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க சுற்றுப்பயணம்லாம் போனேன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுனே. என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, சென்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா. நல்லா இருந்துச்சா? நல்லா தரிசனம்லாம் முடிஞ்சா? ஆமாண்ணே. நீ போன டயத்துல இங்க நிறைய விஷயத்த நான் கறந்துட்டேன்ல. எங்கண்ணே? இங்கதான்ப்பா. நம்ம லோக்கல்ல 3 விஷயம் கறந்துட்டு வந்திருக்கேன். 3மே முக்கியமான விஷயம். தலைமையத்துல இருந்தானே? தலைமையகத்துல இருந்து தான் கறந்துருக்கேன். அதே அதிர்ச்சியமான தகவலாம் வந்திருக்குப்பா. என்னதுண்ணே? லோட்டஸ் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையில நடத்துனாங்களா இல்லையா? ஆமாம். அதை கூட நம்ம சொல்லியிருந்தோம்ல, எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்னு. ஆமாண்ணே. அதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தெரிய வந்திருக்கு. என்னதுண்ணே? அதாவது 4 வகையை சேர்த்தாங்கல்ல. ஆமாம். ஜியோட பேரில் ஒரு ஆப்பு, அப்புறம் மிஸ்டு கால் கொடுக்கறது, ஆமாம், அப்புறம் இணையதளம் வாயிலாக சேர்க்கறது, ஆமாம், அப்புறம் படிவத்தை ஃபார்மாக கொடுத்து சேர்க்கறது. ஆமாண்ணே. இப்படி 4 வகையை வச்சுருந்தாங்கல்ல. ஆமாம். இதில் எந்தெந்த வகையில் எவ்வளவு சேர்த்தாங்கன்னே தெரியலையா? என்னென்ன சொல்கிறீங்க? அதாவது எவ்வளவு சேர்த்தாங்கன்னு தெரியலையானா, இது வரைக்கும் ஒரு 23 லட்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்களாமே. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? 25 லட்சம் தானா? அவ்வளோதான் சேர்ந்துருக்காங்களா? இதெல்லாம் இருக்கா? இப்போ ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஒரு ஆள் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம். அதில் இப்போ நீங்கள் ஆப்பில் சேர்த்தா அது உங்கள் கணக்கில் வராது. நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்திங்கன்னா இது இவங்க கணக்கில் போகும், உங்கள் கணக்கில் வராது அப்படிலாம் சொல்கிறதுனால தொண்டர்கள்லாம் குழப்பத்தில் இருக்காங்களாம்மா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தொண்டர்கள் தீவிரமாக இருக்காங்க, ஈடுபாட்டோட இருக்காங்க. தலைமையும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா, இந்த சிஸ்டம் சரியில்லை. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம். சிஸ்டம் சரியில்லைங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இதில் எந்தெந்த சிஸ்டம் யாருக்குங்கிறத ஒரு என்ன சொல்கிறது சரியாக சொல்லலை. அதனால் இந்த குளறுபடி வந்திருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்த தகவல் என்னென்ன? அடுத்து நம்ம லோட்டஸ் கட்சியை பற்றி தான். ஆனால் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். என்னதுண்ணே? நம்ம நீங்கள் சீரியஸாக சொன்னாலே கூட்டணி பற்றி தான் இருக்கும் போலையே. அதே தான் கரெக்டாக மொப்பம் பிடிக்கிறிய. எங்கேருந்தே கற்றுக்கிட்டதெல்லாம். இன்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அதான் பேட்டி பார்க்குறோம்ல. சரி, விஷயத்துக்கு வருவோமா? சொல்லுங்கண்ணே. அதாவது சேலத்துக்காரர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரா இல்லையா? ஆமாம். 4 நாளைக்கு முன்னாடி சொன்னதாக ஒன்று சொன்னார். ஆனால் அது நான் அப்படி சொல்லலை, இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்கிறேன்னு திரும்ப மாற்றிட்டார்ல. ஆமாம். நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி முடிச்சு. மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டார்ல. ஆமாம். அதில் அவர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. சரி. ஆனால் லோட்டஸ் கட்சியின் முக்கிய நபர்கள், இப்போது எம்எல்ஏவாக இருப்பவர்கள், இருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும், இருந்தவர்கள் இப்போ இருக்கிறவர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் அவங்களோட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள தோணுது போல இருக்கு. இப்போ முடிவாக என்னென்ன சொல்ல வரீங்க? கூட்டணி வருமா வராதா? நீ என்னையா நான் என்னமோ போய் பேச்சுவார்த்தை மீடியேட் பண்ணுற மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அதெல்லாம் பேச வேண்டியவங்க பேசணும். தலைவர்லாம் வரலைன்னா தலைவர் வரணும். வந்தாலும் அந்த நிலைமையில நமக்கு எப்படி ஆகும் தெரியாது. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 3ஆவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னண்ணே? நம்ம இதுவரைக்கும் எந்த கட்சியில் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆமாண்ணே. சூரிய கட்சி தான் சொல்லுவாங்க. சூரிய கட்சி தானே சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ அதோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு அந்த பேர் வந்துடும் போல இருக்குப்பா. கூட்டணி கட்சினா நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? பம்பரமா? பம்பரம்லாம் இல்லை, பம்பரம் தான் ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னொரு கட்சி, முக்கியமான கட்சி, மாநாடுலாம் போட்டார்ல சமீபத்தில். ஆமாம். பானை. நம்ம சிறுத்தை கட்சி. ஆமாம், சிறுத்தை கட்சிக்கு அந்த பேர் வந்துடும் போல இருக்கு. என்ன பேருண்ணே? வாரிசு கட்சிங்கிற பேர் வந்துடும் போல இருக்கு. அப்படி ஒன்றும் வெளில தெரியலையேண்ணே. வெளியில் தெரியலனாண்ணே, அது உள்ள நிறைய தொண்டர்களுக்குள்ள ஒரு ஆதங்கம்லாம் இருக்குது.
என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம தாய் சிறுத்தை இருக்கார்ல, ஆமாம். தாய் சிறுத்தையினுடைய அக்காவினுடைய மருமகன். சரி சரி. அவர் இப்போ கட்சியில் வந்து தீவிரமாக முடிவுகள்லாம் எடுக்கிறாரா, கட்சியில் இருக்கார் போல இருக்கு, தீவிரமாக முடிவுகள்லாம் எடுக்கிறாரா அவர். முக்கியமான பொறுப்புல இதில் இருக்கானா? அந்த விஷயம் நமக்கு தெரியல. முக்கியமான பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படல, கொடுத்தா தான் நமக்கு நேரம் தெரிஞ்சிருக்குமே. ஏன்னா அவருக்கு கீழே இருக்கிற போஸ்ட்லேயும் இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தான் இருக்கிறாங்க. முக்கியமான போஸ்ட் தரப்படலை. ஆனால் அவர் முடிவுகளில் எடுக்கிற நிலைமையில் அவர் இருக்கிறாரா. ஏற்கனவே இப்போ நம்ம லாட்ரிக்காரரோட மருமகன் இருக்கார்ல, ஆமாம், அவர் வந்து பண்ணுறதுக்கே, அவர் முடிவு எடுக்கிறது, அவர் பேசுகிறதுக்கே தொண்டர்கள்லாம் குமுறிட்டு இருக்காங்க சொல்ல முடியாமல். அப்போ இப்போ 2 தலைவலியான சிறுத்தைகளுக்கு. சிறுத்தைகளுக்கு தலைவலியாலாம் இல்லை, அவர் தலைவர் வந்து அமைதியாக தான் இருக்கார். என்ன சொல்கிறது, என்ன அதை பற்றி வெளிப்படையாக பேசலை. தொண்டர்கள் தான் கும்பிட்டு இருக்காங்க. இந்த கட்சிக்கு இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாளாக அந்த கட்சியை தானே சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்கு அந்த பேர் வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன். ஒருவேளை கூட்டணி கட்சிக்கிட்ட இருந்து தொத்திருக்குமோ என்னொன்று. கூட்டணி கட்சியிலேருந்து தொத்திக்கிச்சா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. தொண்டர்கள் இந்த மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. என்னுடைய வேலை என்ன, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறது, அதான் என்னுடைய வேலை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் தெரியணும்னா வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.